சின்ன தம்பி சத்ருகனன் மற்ற தம்பிமார்களின் குழந்தைகளுக்குரிய கடமைகளை முடித்த பிறகு லவகுசர்களைப் பற்றி சிந்தித்தார் ராமபிரான். குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களின் உரிமைகளை பறிக்காமல் அவர்களுக்குரியதை சரிவர செய்து கொடுத்துவிட்டால் அங்கே பிரச்சனைகளுக்கே இடமிருக்காது என்பதை அந்த ராமசரிதத்தை வேறு எதனால் இவ்வளவு விளக்கமாக சொல்ல இயலும்? ராமச்சந்திர மூர்த்தியை இந்த நாடு அதனால்தானே அவ்வளவு எளிதில் மறக்க முடியாமல் இருக்கிறது. ராமபிரான் எல்லாருக்குமே வழிகாட்டியாக திகழ்கிறார். ராமபிரான் லவகூசர்களை அயோத்தியின் மன்னர்களாக்க ஏற்பாடு செய்தார். முடிசூட்டு விழாவுக்கு முன்னதாக லட்சுமணனை அழைத்தார். தம்பி எனச் சொல்லி அவனை அப்படியே அணைத்துக் கொண்டனர். எப்படி என் வாயாலேயே சொல்வேன் என்றதும் லட்சுமணன் கலகலவென சிரித்தான். அண்ணா, என்ன இது புதுப்பேச்சு? தங்களுக்காக நான், எங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நீங்கள் இருந்தால் நாங்கள் உண்டு. நாங்கள் இல்லாமலும் நீங்கள் கணநேரம் கூட உயிர் தரிக்க மாட்டீர்கள். நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்கள் அல்லவா? உடல்களைத் தவிர நம்மிடம் பகுத்துப் பார்ப்பதற்கென வேறு ஏதுமில்லையே. ஏதோ சொல்ல வருகிறீர்கள், ஆனால் தயங்குகிறீர்கள். மனம் திறந்து சொல்லுங்கள் என்றான். தம்பி, நீ வெளியே காவல் நின்றபோது ஒரு முனிவர் வந்தார். அவருடன் நான் தனிமையில் பேசியது உனக்கு தெரிந்ததுதானே என்றார். அதற்கென்ன அண்ணா என கேள்விக்குறியுடன் அண்ணனின் முகத்தை ஆவலுடன் ஏறிட்ட தம்பியிடம், லட்சுமணா, என் அன்பு செல்வமே, அவர் வேறு யாருமல்ல, யமதர்மராஜா. நம் பூலோக வாழ்வை முடித்து மேலுலகம் வரச் சொன்னார். நம் அவதார காலம் முடிந்துவிட்டது. ராவணனை வதைக்கவே இங்கு வந்தோம். வந்த வேளை சீதையால் முடிந்தது. சீதை தன் பணி முடித்து ஏற்கனவே சென்றுவிட்டார். இந்த காரியத்துக்காகவே நம்மை பெற்றவர்களும் வைகுண்டத்தில் நமக்காக காத்திருக்கின்றனர். இப்போது உன் சமயம் வந்துவிட்டது என்றதும் லட்சுமணன் மேலும் நகைத்தான். அண்ணா, இதைச் சொல்லவா இவ்வளவு தயக்கம்? மரணத்தில் யார் முந்துகிறோம் யார் பிந்துகிறோம் என்பதெல்லாம் வெறும் மாயத் தோற்றமே. உயிர்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன, இது உறுதியானது. இவ்வுலகில் இதைத் தவிர மற்றவைதான் உறுதியற்ற நிலையில் உள்ளன. செல்வம் வரும் போகும், ஆட்சி உங்களை தேடி வந்தது, திடீரென பறிக்கப்பட்டது, மீண்டும் வந்தது. இவையெல்லாம் உறுதியற்றவை. உலகில் பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே உறுதி, மரணம் மட்டுமே. அதை எனக்கு தாங்களே முன்வந்து தருவது இன்னும் நான் செய்த பாக்கியம். சத்தியத்திற்காகவே நம் தந்தை உயிர் விட்டார். அதை காக்கவே நம் தாய்மாரும் உயிர் விட்டார்கள் என்ற லட்சுமணன் நம் தாய் கைகேயி கூட சத்தியம் காக்கவே இவ்வாறு செய்தால் தெரியுமா என்றார். எல்லாம் அறிந்த ராமன் ஏதும் தெரியாதவர் போல் முருகனிடம் பிரணவ மந்திரத்தின் பொருள் அறியாதது போல் நடித்த சிவனைப் போல் நின்றார்.